பேங்க் ஜாப் கொடுக்குறான் எஃப்எம்ல. வாங்க சார், எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா 652 சீட்டு. எவனா எக்கனாமிக்ஸ் படிப்பாங்களா? நேற்று ஒரு அம்மாட்ட சொல்கிறேன் எக்கனாமிக்ஸ்னா, சார் எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியாதவன் தான் சார் எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க. அந்த அம்மா சொல்லுது. நான் முட்டாள்ன்ட்டேன் அந்த அம்மாட்ட, நீ முட்டாள்ன்ட்டேன். சார் சயின்ஸ் குரூப் படித்தவொன்னே எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் தெரியுங்களா? காமர்ஸ் படித்தவங்க மட்டும் கிடையாது, மேக்ஸ் இருந்தாலே யூ கேன் டூ எக்கனாமிக்ஸ். ஸ்டெல்லா மேரிஸில் போய் லைலா காலேஜில் போய் நீ பாரு பிளேஸ்மெண்ட் எக்கனாமிக்ஸ், அரண்டு போய்டுவா சார். லைலா காலேஜில் எக்கனாமிக்ஸ் பிளேஸ்மெண்ட் என்ன தெரியுமா? கோல்ட்ஸ்மித், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், பர்க்லிஸ், கூகுள் பிளேஸ்மெண்ட் பாரு. ஸ்டெல்லா மேரிஸில் நான் ஒரு ப்ரோக்ராமில் ஸ்ரீயான்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் சயின்ஸ் குரூப்பு, நான் தான் சொன்னேன் ஸ்டெல்லா மேரிஸில் எக்கனாமிக்ஸ் படிப்போம். ஃபைனல் இயர் படிக்கிறா, அவள் பேர் ஸ்ரீயா, பேரே சொல்கிறேன். இப்போ வந்து தேர்ட் இயர் படிக்கிறா, முடிக்க போகிறா. கோல்ட்ஸ்மித்தில் பிளேஸ்ட். எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 55,000 ரூபா. இன்ஜினியரிங் வாங்குறதோட ஜாஸ்தி வாங்குறா. பெங்களூரில் இப்போ பிளேஸ்ட். என்ன சார் தப்பு? நல்ல வேலை இன்ஜினியரிங் படிக்கலன்னா. நான் சொன்னேன் இன்ஜினியரிங் வாய்ப்பு இருக்குது, நீ மாற்றிக்கிட்டேன். நான் சொன்னேன் அதனால் இன்ஜினியரிங் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது, இன்ஜினியரிங்லேயும் வாய்ப்பு இருக்குது, மற்ற ஆப்ஷன்ஸும் நான் கொடுக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ இஸ் குட். அடுத்தது லா சார். அகெயின் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லாக்கு வந்து திருச்சியில் நேஷ்னல் லா ஸ்கூல் ஆரம்பித்து 50% சீட் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மனசு தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் கிளாட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? கிளாட் எக்ஸாம் யாருமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முதலே கூட அப்ளை பண்ணல. கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது நல்லா செய்ய முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் நேஷ்னல் லா ஸ்கூலில் அம்மா கஷ்டப்பட்டு நேஷ்னல் லா ஸ்கூலில் 50% தமிழ்நாடு மாணவர்கள் கொடுத்தால்தான் நான் வந்து உங்களுக்கு இடம் கொடுப்பேன் திருச்சியில் அப்படின்னாங்க. கொடுத்தாங்க, பட் அப்ளை பண்ணுறதில்ல. போன வருஷம் கூட 15 சீட்டு தமிழ்நாடு கோட்டா வேக்கண்ட்டாக இருந்தது. இந்த வருஷம் அப்ளை பண்ண மாட்டேங்கிறான் பையன். டேட் முடிஞ்சிடுச்சு. நேஷ்னல் லா ஸ்கூலுடைய பிளேஸ்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஐஐடி. தெரியுமா உனக்கு? திருச்சியில் இருக்குது நம்ம ஊரில் நேஷ்னல் லா ஸ்கூல், போக மாட்டேங்கிறான். அந்த எக்ஸாம் எழுதணும், கிளாட் எக்ஸாம் ஓரளவுக்கு எழுதினாலே போதும். அதே நான் இப்போ ஜோத்பூர் போயிருந்தேன், ஐஐடி ஜோத்பூர் ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி கெரியர் கைடன்ஸ் பண்ணுறாங்க ஒரு வருஷம். ஜோத்பூர் போயிருந்தேன், 3000 பேர் ராஜஸ்தானில், அப்படியே பயங்கர கூட்டம் சார் ஐஐடியில். அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா எந்திரிச்சு, ஜேபி சார் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் இப்போ கிளாட் எக்ஸாம் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஐ மீன் ரைட் ட்ராக்னு கேட்குறா. அங்கே 9 நாள்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணி எழுத உனக்கு கொடுக்குறேன்னாங்க, போக மாட்டேங்கிறான். யாருமே அப்ளை பண்ணல. பார்த்தீங்களா? கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் அம்மா கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் லா ஸ்கூலில் நீ லா படித்தா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சார். விஐடி சாஸ்திரா எல்லாம் லாலாம் பிரமாதமாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களாம் லாக்கு வந்துட்டாங்க. லாக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வருது சார். லா பண்ணும்போது கம்பெனி செக்ரட்டரிஷிப் பண்ணு. இப்போ சிஏவோட கம்பெனி செக்ரட்டரிஷிப்புக்கு ஜாஸ்தி. இப்போ பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் அப்டேட் பண்ணுறீங்கன்னு தெரியல கோர்ஸு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஜாஸ்தி தேவைப்படுது. இது வந்து சிஏ மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாம் தூக்கி போடுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், காமர்ஸ் படித்த மாணவர்கள், பிகாம் யாராவது என்ன பண்ணிட்டாங்க, தெர் இஸ் அ சென்டர் ஃபார் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அவங்களும் கார்ப்பரேட்ஷிப்பும் சேர்ந்து ஒரு புது கோர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு. அதாவது ஏசிஎஸ்க்கு ஈக்குவல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. எத்தனை பேர் இந்த கோர்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் பையன் படிக்கிற பையன் அப்ளை பண்ணியிருப்பான்? தெரியாது சார். என்ன தேவையோ அது கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்டேட் பண்ணுறதில்ல. அதுதான் காரணம், சுற்றி அதுதான் வருது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், வாய்ப்பு இருக்குது சார். 2 minutes அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் போய்க்கலாம் சார். இன்ஜினியரிங்கிறது என்றைக்குமே இட் இஸ் நாட் டு கெட் ஜாப்ஸ் சார், கிரியேட் ஜாப்ஸ் சார். ஒரு பொறியாளருக்கு வேலை வந்து வேலை வாங்குறது கிடையாது, வேலை உருவாக்குறது தான் பொறியாளர் சார். இது இன்னும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மேக் இன் இந்தியா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பிகாஸ் நாங்களாம் இந்த கவர்மெண்ட்டோட டச்சில் இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் வருது. இப்போல்லாம் வந்து சர்க்குலர்லாம் வருது, ப்ளீஸ் டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிகம் என்டர்ப்ரனர். நிறைய வாய்ப்பு இருக்குது சார். சார் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. சிவில் படிச்சுட்டு இந்த ப்ளம்பிங் டெக்னாலஜிலாம் இப்போ புது லேட்டஸ்ட் ப்ளம்பிங் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு சரிங்களா? ஒரு டிப்ளமோ படித்த பையன் கோயம்புத்தூரில் 3 வருஷம் ப்ளம்பராக வேலை செஞ்சான். லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்டான். 2 வருஷம் வேலை செஞ்சான், பெரிய இல்லை. இப்போ ஆரம்பிச்சுட்டு இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ அவனுக்கு வந்து 28 இயர்ஸ் ஆச்சு சார். இஸ் நேம் இஸ் ஜவஹர், ப்ளம்பர்.
கேன் யூ பிலீவ் இ கம்ஸ் இன் பென்ஸ் கார். இருக்கிற டாப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளம்பிங் அவன் தான் லேட்டஸ்ட் ப்ளம்பிங். நீங்கள் ஒரு ப்ளம்பர் சார், உங்கள் வீட்டில் ஒரு ப்ளம்பர்னா எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஃபஸ்ட்டு வருவானா 3 நாள் ஆகும் சார் வரத்துக்கு. 500 கேட்குறான் சார். லேட்டஸ்ட் ப்ளம்பிங்கு ஆள் கிடையாது சார். பட் பையனுக்கு வந்து படிக்க மாட்டேங்கிறான். சிவில் படிச்சுட்டு நான் ப்ளம்பிங் போகணுமா, நான் போய் கிளாஸ் செட்டப் மாற்றணுமாங்கிறான். டெக்னாலஜியே மாறிடுச்சு சார். சில பொறியியல் கல்லூரியில் இந்த ப்ளம்பிங்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸே போட்டிருக்காங்க. பெரிய டிமாண்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக்கல் படிக்கும்போது எலக்ட்ரிக்கல் மேனேஜ்மெண்ட் விஐடியில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த வயரிங், லேட்டஸ்ட் வயரிங் டெக்னாலஜி. ட்ரிபிள் படித்த பையனுக்கு ஹியூஜ் ஜாப்ஸ் சார், ஹியூஜ் ஜாப்ஸ். ஸோ வெறும் நான் டிகிரி படித்தா வேலை கிடையாது. நீ என்ன தேவையோ அது படிக்கணும். நீ கம்ப்யூட்டர் சென்சர் ஆகிடுச்சு. நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்லாம் நீ வந்து ஸ்விட்செலாம் போட வேண்டியதில்லை. உள்ளே நுழைஞ்சா லைட் எரியும். பார்த்துருக்கீங்களா சார்? டோர் ஓப்பன் ஆகுது, கை தட்டினா இதாகுது. இப்போ அதெல்லாம் இப்போ எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் கோர்ஸ் இருக்குது சார். அது நம்ம சிலபஸில் வரல, அது லேட்டஸ்ட். அதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணோம் சார். அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கல, ட்ரிபிள் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல சார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, வேலை வாய்ப்பு மிக பிரமாதமாக இருக்குது இன்ஜினியரிங்கில். பட் சிலபஸை தாண்டி என்ன தேவையோ அது பூர்த்தி செய், கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு பண்ணிக்கோ. செய்யும் தொழிலே தெய்வம், கற்கும் கல்வியை உறுதுணை சார். ஏதாச்சும் ஒரு இடத்துல சொந்தமாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பாரு சார். நிறைய கல்வியில் என்டர்பிரினர்ஷிப், ஈவன் எக்ஸலில் கூட என்டர்பிரினர்ஷிப் இருக்கா சார்? இருக்குது, தேவை இருக்குது சார், பண்ணணும் சார். சார் ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் இல்லை, அதெல்லாம் சும்மா சார், ஒத்துக்க முடியாத விஷயங்கள் சார். சின்னலேருந்து எப்படி வேணால் வரலாம் சார். எல்லாம் பயமாக இருக்குது சிலதெல்லாம் பார்த்தா. இப்போ கூட அந்த டிவியில் சொன்னேன், அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த காரன். நான் இதுக்கு போயிருந்தேன், அதாவது அதுக்காக நான் இந்த வியாபாரம் பண்ணேன் சார். எந்த வியாபாரம் பண்ணாலும் நல்ல வியாபாரம் தான் சார். இந்த கொடைக்கானல் போயிருந்தேன். அடுத்த தடவை வேணால் அந்த கொடைக்கானல் அந்த கடைக்கு போயிட்டு வாங்க. இந்த கொடைக்கானல் லேக்கை சுற்றி எதிரில் நிறைய டீ கடைலாம் இருக்குது, பார்த்துக்கிங்களா? நான் சொல்கிற டீ கடை எக்ஸாக்ட்லி போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட். அந்த கடையில் போய் காலையில் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். சரி, என் ஃப்ரெண்டு சத்யேந்திரன் சொன்னால் வாப்பா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு. டீ கேட்டு, மசாலா டீ வேணுமா சாதா டீ வேணுமான்னு கேட்டேன். மசாலா டீயை போட்டேன். மசாலா டீ 15 ரூபா, சாதா டீ 10 ரூபான்னா. இஞ்சி, நான் சரி மசாலா டீ கொடு, இஞ்சிலாம் போட்டு நல்லா ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அப்படியே பார்த்து நான் கூட ஏதோ பெரிய டம்ளர் கொடுப்பான்னு அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துருந்தேன். எல்லாம் ஆற்றிட்டு சின்ன, அதான் இவ்வளோ தாங்க பேப்பர் கப்பில் அதில் கொடுத்தான். ஏன்டா இது பகல் கொல்லியாக இருக்கே, நியாயமானு கேட்டேன். அடுத்த கேள்வி என்கிட்ட, நீ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரான்னு கேட்டான். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாதுயா, நான் ஒரு கல்வி வேலை எங்கேயோ பார்த்த மாதிரி டிவியில் பார்த்துருப்பேன். பேர்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன், ஏன்பா வியாபாரம்லாம் எப்படின்னா? என்ன பெரிய வியாபாரம் சார், நான் பரவாயில்ல சார் அப்படின்னா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 300 டீ விற்பியான்னேன். அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டேன், இந்த டீயோட நிஜ விலை எவ்வளோன்னு கேட்டேன். சார் 2 ரூபா கூட கிடையாதுன்னா. ஏன்டா 13 ரூபா லாபம் அடிக்கிறியே, நியாயமானு கேட்டேன். சரி, ஒரு நாளைக்கு ஒரு 200 டீ விற்பியான்னு. போங்க சார், டீயில் மட்டும் நான் 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா டெய்லி. ஆரண்டு போயிட்டேன் சார். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், உங்கள் வீடு எங்கன்னா? ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கூட்டரில் வருவியான்னு கேட்டேன். உண்மை எப்படிலாம் நடக்குது பாருங்க. அவர் பிகாம் படிச்சிருக்காரு, 24 வயசு சார். நல்லா பண்ண போய் பாரு சார், நல்லா சம்பாதிக்கிறான் சார், ஜம்முன்னு இருக்கான் சார். அவன் டீயில் மட்டும் அவன் விற்கிறதே டீயே, ஆம்லெட்டு, பஜ்ஜி சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதான் சொல்ல, அதுக்காக நான் அதனால் டீ கடை பண்ண சொல்ல. எதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது சார். ஒன்றுமே இல்லைன்னா வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ இன்ஜினியரிங்கில் நான் சொல்லிட்டு வாய்ப்பு, இதே மாதிரி ஒரு வாய்ப்பு. குமரூரில் ஒரு பையன் சிவில் படித்தான், என் ஸ்டூடெண்ட். நான் சொல்லி தான் படித்து எடுத்துகிட்டு, அவன் எப்போவுமே கொஞ்சம் புலம்பல். அவனுக்கு வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை. எப்போவுமே நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். அவன் எல்என்டியில் வேலை செஞ்சான், பெங்களூர். 18,000 ரூபா சம்பளம். ஜேபி சார் எப்போ சேலம் வந்தாலும் ஜேபி சார் சம்பளமே பத்த மாட்டேங்குது சார். 18,000 ரூபா எல்லாம் என்ன சார், நீங்கள் சும்மா சிவில் படிக்க சொல். ஏதாச்சும் சொந்தமாக ஏதோ பண்ணுறான்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது சார். என்னுடைய ஆஃபீஸ் வந்து 2nd ஃப்ளோருங்க. அதில் அந்த கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிலாம் அழுக்குலாம் இருந்தது. இது நடந்தது 1.5 வருஷம் முன்னாடி. ஏன் சார் இந்த கண்ணாடிலாம் துடைக்க மாட்டீங்களான்னு கேட்டான். அது எப்படிப்பா துடைக்க முடியும், அந்த சைடுப்பா, அது ஹைட்டு வேறு அப்படின்னு. சார் ஏன் சார் இது துடைக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நினச்சி பாரு அப்படின்னு. அவன் பஸ்ஸில் கேபிஎனில் போயிருக்கான். எல்லாம் ஐடி கம்பெனி ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, எல்லாம் கண்ணாடி, எல்லாம் அழுக்காக இருந்தது. இது ஏன் நாம் ஆரம்பிக்கான்னு சொல்லி
ஒரு 10 பேர் வச்சு ஆரம்பித்து அப்படியே என்ன வேலை தெரியுங்களா, க்ளீன் பண்ணுறது, இந்த கண்ணாடி மிஷின்லாம் வாங்கி. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான் அவன்கிட்ட இப்போ 400 பேர் வேலை செய்கிறாங்க சார், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இப்போ மெட்ராஸில் ஆஃபீஸ் ஓன் பண்ணி நான் தான் ஓப்பன் பண்ணேன் சீஃப் கெஸ்ட், ஏன்னா நம்மள்ட்ட வந்து ஐடியா வந்ததான். பரவாயில்ல, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஈரோடில் அது மாதிரி இருக்காங்களா? இப்போ இங்கே கண்ணாடிலாம் இருக்குது, மேலே போய் ஏதாவது தொடிச்சாங்களா? ஆள் இல்லை சார். சின்ன பிஸ்னஸ் சிவில் படித்தவன் பாரு இன்றைக்கி எப்படி 2 வருஷத்தில் மேலே வந்துட்டான் சார், இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் சார். சுய தொழில் தான். வேக்யூம் கிளீனர் தானே வாங்குறான், இந்த ஸ்டிக்கெல்லாம் 50,000 முதலீட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளவோ போயிட்டான். இன்றைக்கி புது மிஷினரிலாம் வாங்கிட்டான், பெரிய பெரிய ஹைட்டுக்கு சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டான். 1.5 வருஷத்தில் க்ரோத் சார், சிவில் படித்த பையன் சார். எல்லாமே இருக்குது சார், நாம் தான் யோசிக்கிறது இல்லை. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் முடியும்போது கல்லூரி சுற்றி பாருங்கள், நல்ல கல்லூரி தேர்ந்தெடுங்க, பேசுங்க, கல்லூரி போய் பாருங்கள், அங்கே படிக்கிற மாணவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிறப்புரை வழங்கிய திரு ஜெயபிரகாஷ் காந்தி ஐயா அவர்களுக்கு எங்களது சார் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணால் எப்படி சார் ஃபர்தராக எம்எஸ்சி சேர்க்குறியா இல்லை இப்போ பிஹெச்டி? பிஎஸ்சி முடிச்சோடனே வேலை கிடைக்கிறதுக்கு எம்எஸ்சி படிக்கணும் தேவையில்லை. சரி, தேங்க்யூ. அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்துங்க சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே என்ன கோர்ஸ் கிடைக்கும்? பிடெக் கோர்சஸ்லாம் இருக்குது சார், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். பட் அதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் சார். அப்படிங்களா? அது நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது பெட்டர். ஓ, அக்ரிலுக்காக. பிடெக் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கல்லூரிகள் படிக்கிறதுல புத்திசாலித்தனம். சரி சார். இப்போ ஃபுட் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, ஃபுட் டெக்னாலஜி வந்து சுய தொழில் சார். இப்போ நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிச்சீங்கன்னா எங்கே வேலை கிடைக்கலாம்? டைரி இண்டஸ்ட்ரி. இதில் வந்து நீங்கள் சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது சார். நாளைக்கு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். பட் ஃபுட் டெக்னாலஜி கூட நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்வேன். அங்கே பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அது கிடைக்கலன்னா அக்ரிகல்ச்சர் வரலாம். கட் ஆஃபில் மெடிசன், இன்ஜினியரிங் ரெண்டுக்கும் வாய்ப்பு இருந்தால் எதுக்கு போகிறது பெட்டர்? நான் இருந்தால் மெடிக்கல் போவேன் சார். ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எப்படி எது பெட்டர்? இல்லை, மெடிக்கல் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஹை சார். இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸ்லேயே நான் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாங்கினேன். அதர் தென் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் யார் ஜாஸ்தி சம்பாதிக்கணும்? டாக்டர் தான் சம்பாதிக்கிறான். இல்லை, ஒரு 10 இயர்ஸ் ஆகுங்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஸ்டூடெண்ட். இல்லை சார், அது ஆகும் சார். அதை ஃபீல் பண்ணுறேன். அப்படி இல்லை, அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து ஒரு டாக்டருங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இல்லை, இப்போ அவன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற பேஸில் பிஇக்கு போகிறதுன்னா அது தப்பு கிடையாது. பிஏ மெடிக்கல் கிடைக்கும், பிஇ போயிருக்காங்க நிறைய பேர், தப்பு கிடையாது. மெடிசன் குவாலிஃபைடு இருக்கப்ப எதை சூஸ் பண்ணுறது பெட்டர் கிடையாது. எது பெட்டர், மெடிசனா இன்ஜினியரிங்? இல்லை, அப்படி பார்க்க முடியாது சார். அதில் வந்து உங்களுக்கு ஆஸ் அட்வைஸாக என்ன கொடுக்குறதுன்னு கேட்குறேன். இல்லை, நான் சே போத் ஹஸ் காட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, எக்ஸ்கியூஸ், தேங்க்யூ சார். மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸுக்கு எப்படி சார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? சார், நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. பிகமிங் மோர் ஸ்பெஷலைஸ்டு, மோர் டெக்னாலஜி இன்வால்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ரிஃபைனிங், கெமிக்கல்லாம். பட் வந்து நல்ல கல்லூரியில், எந்த கல்லூரியில் நல்லா கொஞ்சம் ஆய்வெல்லாம் செஞ்சு ரிசர்ச் லேப்பு இப்போ எக்ஸல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல கல்லூரியில் போய் பண்ணல தப்பே கிடையாது சார். சார், அப்புறம் நேனோ டெக்னாலஜின்னு சொல்கிறேன், நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நேனோ வந்து இப்போ வேணாம். ரைட். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கள் பொண்ணு கொங்கு காலேஜெல்லாம் அந்த கட் ஆஃப் கிடைக்கும், ரிசல்ட் வந்தாலும் அந்த பிஹெச்டி காலேஜில் கிடைக்காது. பிராண்ட் இருக்குது சார், அதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது இல்லைங்களா? சரி சரி சார், தேங்க்யூ சார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க சார். நான் உங்கள் இது வந்து 2008 2007 பார்த்துட்ருக்குறேன். எங்கள் பொண்ணு 2008 +2 பாஸ் பண்ணா. அப்படி அப்புறம் சிவில் எடுத்தா ஐஆர்டிடியில் 2012 முடித்தாளுங்க. இதே இதில் தான் பில்டர்ஸ் அசோசியேஷனில் அவன் பாராட்டு விழா தான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கண்ட்ரோலில் கொங்கு கூட 2வது தான் வந்ததுங்க எங்கள் பொண்ணு. இது அட் த சேம் டைம் வந்து அவள் டிசிஎஸில் ஒர்க் பண்ண. அப்படி ட்ரிவாண்ட்ரத்தில் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. அந்த நார்வே ப்ராஜெக்ட் கடலுக்கு நடுவில் குருடாயில் எடுக்கிறதுங்க. அவன் அந்த படித்த துறையில் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ பிடபிள்யூவில் செலெக்ஷன் ஆகிருக்கிறா. தமிழ்நாட்டிலேயே எங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பொண்ணுங்கள்ல. ரொம்ப சந்தோஷம். அது வந்து அதை நினைக்கும் போது உங்களை தான் நான் நினைப்பேன். ஆச்சுங்களா? நல்ல வழிகாட்டுங்க சார். நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க. வந்து நேற்று கூட ஒரு பையன் அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணி சார் எஸ்எஸ்எல்ல படிச்சு
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போயிருக்கான். எனக்கு பெரிய சந்தோஷம். ஹார்வர்டில் படிக்கிறது ஒரு பெரிய ஒரு அதை டிசிஎஸ்லேயே கூட பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ரிசைன் பண்ண பிறகு கூட நீ வந்து ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் மேலே வளரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரைட்டுங்களா? வந்து இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. அந்த ரிசைனே வாங்கிக்கலிங்க. அப்புறம் இல்லை நான் சிவிலுக்கு அந்த அளவுக்கு growth இல்லை, நான் கவர்மெண்ட் ஜாப் வரேன்னு சொல்லிட்டு இப்போ 2ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்படி சிவிலுக்கும் growth இருக்கு, பட் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணது போல. எம்பிபிஎஸ் இல்லாமல் வந்துட்டு வேறு ஏதாவது சப்ஜியன்ஸ், அதாவது வேறு எம்பிபிஎஸ் இல்லாமல் வெட்டினரி அந்த மாதிரி என்னென்ன இது இருக்குது, அதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணலாங்க சார்? இல்லை, இப்போ மெடிக்கல் எம்பிபிஎஸ் அக்ரி, ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ் சயின்ஸ், டைரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜி, பிஃபார்ம் ஃபிசியோதெரப்பி. இதில் பிஃபார்ம் ஃபிசியோதெரப்பி பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார். இப்போ நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி படிக்க சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது வந்து ஃபிட்னஸ் ஜாப்பு 8000 7000 சம்பளம் தான் சொல்கிறாங்க. பட் இன்றைக்கும் நல்லா இருக்குது சார். ஆயிடுச்சுன்னா ஃபிசியோதெரப்பி படிக்கிறீங்க, லோயர் மிடில் கிளாஸ், அவனால் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இன்வெஸ்ட் பண்ணி படிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு ராமச்சந்திரா மாதிரி ஒரு பெரிய கல்லூரியில் இல்லை டாப் கல்லூரியெல்லாம் படிக்கணும்னா நிறைய பணம் செலவாகுது. இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இன்றைக்கி 10 லட்ச ரூபா செலவு வந்து லோயர் மிடில் கிளாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. போய் சார் எங்கள் அம்மாவுக்கு ஹிப்பு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு லேடி ஃபிசியோதெரபிஸ்ட் ஹிப் ஸ்பெஷலைஸ்ட்டு கொஞ்சம் அனுப்புறீங்களான்னு. ஆள் இல்லை. சரிங்களா? என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கா, நந்தா காலேஜில் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணோம். அப்படி பண்ண தான் ஃபார்மா மேனேஜ்மெண்ட் பண்ணோம். நீ வெறும் பிஃபார்ம் பண்ணால் சேல்ஸ் ஜாப் தான் கிடைக்கும். புரியுதாம்மா? எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ண. புரிஞ்சுட்டியா? ரைட்.